ஒரு பாடல் பள்ளியில் காலை கூட்டத்தில் தொடங்கி அரசு விழாக்களில் ஒலித்து தமிழகத்தின் முக்கியமான நிகழ்ச்சிகளின் தொடக்கத்தை அறிவிக்கிறது. ஆனால் இந்த பாடல் எப்பொழுது எழுதப்பட்டது தெரியுமா? யார் எழுதினார் தெரியுமா? இன்றைக்கும் நாம் அனைவரும் எழுந்து நின்று மரியாதை செலுத்தும் இந்த பாடல் உண்மையில் ஒரு நாடக நூலின் ஒரு பகுதியாக இருந்தது தெரியுமா? இந்த பாடல்தான் நீராறும் கடலெடுத்த நாம் அனைவரும் அறிந்த தமிழ்த்தாய் வாழ்த்து. இந்த பாடலின் பின்னால் இருக்கும் சுவாரஸ்யமான வரலாற்றையும் பாடல் தொடர்பான அரசியல் நிகழ்வுகளையும் இன்று தெரிந்து கொள்வோம். தமிழ்த்தாய் வாழ்த்து என்பது வெறும் பாடல் கிடையாது. தமிழ் மொழியையும் தமிழ் மண்ணையும் தமிழின் தொன்மையையும் தமிழர்களின் பண்பாட்டையும் போற்றி பாடப்படும் ஒரு மரியாதை பாடல். தமிழகத்தின் அரசு விழாக்கள், பொது நிகழ்ச்சிகள், பள்ளி மற்றும் கல்வி நிறுவனங்களின் நிகழ்ச்சிகள் போன்றவற்றின் தொடக்கத்தில் தமிழ்மொழி வாழ்த்து பாடுவதையே நாம் பார்த்திருப்போம். நீராறும் கடலொடுத்த நிலமடந்த கிளிலெழுகும். இந்த வரிகள் ஒலிக்கும் அந்த சில நிமிடங்கள் தமிழுக்கும் நாம் செலுத்தும் மரியாதையின் அடையாளமாக மாறிவிட்டன. மனோன்மணியம் பே. சுந்தரனார் அவருடைய இயற்பெயர். தமிழ் இலக்கியத்தில் அவருக்கு மிக முக்கியமான இடம் உண்டு. அவருடைய புகழ்பெற்ற படைப்புகளில் ஒன்று மனோன்மணியம். 1891ஆம் ஆண்டு வெளியான இந்த நாடக நூலில் தமிழ் தெய்வ வணக்கம் என்ற பகுதியில் இடம்பெற்ற பாடலின் ஒரு பகுதியே பின்னாளில் நாம் பாடும் தமிழ்த்தாய் வாழ்த்தாக மாறியது. அதாவது இன்றைக்கு தமிழகத்தின் மாநில பாடலாக நாம் அறிந்திருக்கும் இந்த பாடல் முதலில் ஒரு நாடக நூலின் பாயிரத்தில் இடம்பெற்றிருந்தது. 1891 இன்றையிலிருந்து பல ஆண்டுகளுக்கு முன்பு. அந்த காலத்தில் தமிழ் மொழியின் பெருமையை, அதன் தொன்மையையும் அதன் பண்பாட்டை எடுத்து சொல்லும் வகையில் சுந்தரனார் இந்த பாடலை இயற்றினார். அப்போது இது தமிழகத்தின் அதிகாரப்பூர்வ மாநில பாடலாக இருக்கவில்லை. ஆனால் காலம் செல்ல செல்ல இந்த பாடலின் முக்கியத்துவம் தமிழ் உணர்வோடு அதற்கு ஏற்பட்ட தொடர்பும் அதிகரித்தது. ஒரு இலக்கிய படைப்பில் இடம்பெற்ற பாடல் பின்னர் மக்கள் மனதில் இடம் பிடித்தது. அதன் பிறகு தமிழகத்தின் அடையாளங்களில் ஒன்றாகவே மாறியது. நீராறும் கடலொடுத்த நிலமடந்த கிளிலெழுகும். இதில் தமிழ்நாடு கடலை ஆடையாக அணிந்திருக்கும் அழகிய பெண்ணாக உருவகப்படுத்தப்படுகிறது. அதாவது கடல் சூழ்ந்த அழகிய நிலம். அந்த நிலத்தில் தமிழ் மொழியின் புகழ் எல்லா திசைகளிலும் பரவுகிறது. தமிழ் தன்மையோடு விளங்குகிறது. தமிழின் தொன்மையும் தமிழர்களின் பண்பாடும் நாகரிகமும் இந்த பாடலின் வரிகளில் பெருமையாக வெளிப்படுகின்றன. அதனால்தான் இந்த பாடல் ஒரு மொழியை மட்டும் வாழ்த்தும் பாடலாக இல்லாமல் தமிழ் மொழியையும் தமிழ் நிலத்தையும் தமிழர்கள் பண்பாட்டையும் போற்றும் பாடலாக பார்க்கப்படுகிறது. இங்கே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கிறது. ஒரு மொழியை ஏன் தாய் என்று அழைக்க வேண்டும்? தமிழை நாம் வெறும் பேசும் மொழியாக மட்டும் பார்க்கவில்லை. தலைமுறையிலிருந்து தலைமுறைக்கு அறிவையும் பண்பாட்டையும் இலக்கியத்தையும் வாழ்க்கை முறையும் கொண்டு சென்ற மொழியாக தமிழை பார்க்கிறோம். அதனால்தான் தமிழ் என்பது ஒரு மொழி மட்டுமல்ல, நம்மை வளர்த்தெடுத்த தாய் என்ற உணர்வில் தமிழ்த்தாய் என்ற உருவகம் உருவானது. அந்த தமிழ்த்தாய்க்கு வணக்கம் செலுத்தும் பாடல்தான் தமிழ்த்தாய் வாழ்த்து. இப்போது முக்கியமான கேள்வி, இந்த பாடல் எப்போது அதிகாரப்பூர்வமானது? 1970ஆம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சர் மு. கருணாநிதி தலைமையிலான தமிழக அரசால் நீராறும் கடலெடுத்த பாடல் தமிழகத்தின் மாநில பாடலாக ஏற்றப்பட்டது. அதன் பிறகு அரசு சார்ந்த பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் தொடக்கத்தில் இந்த பாடல் முக்கிய இடத்தை பெற்றது. ஒரு இலக்கிய பாடல் மாநிலத்தின் அதிகாரப்பூர்வ அடையாளமாக மாறியது. இதுதான் இந்த பாடலின் வரலாற்றில் மிக முக்கியமான திருப்புமுனை. முதல்வர் விஜய் மே 10ஆம் தேதி முதல்வராக பொறுப்பேற்றதிலிருந்து நடைபெற்ற அரசு விழாக்களில் தமிழ்த்தாய் வாழ்த்து 3வதாக பாடப்பட்டு வந்ததாக இருந்தது. ஆளுநர் பங்கேற்கும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் வந்தே மாதரம் முதலில் பாடப்பட்டு தேசிய கீதம் பாடப்பட்டு
பின்புதான் தமிழ்த்தாய் பாட்டு 3வதாக பாடப்பட்டது. இது மேலும் மேலும் சர்ச்சையை ஏற்படுத்தியது, விவாதத்திற்கும் உட்பட்டது. 1967 திமுக அரசு பொறுப்பேற்றது. அப்பொழுதைய முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் 1970ஆம் ஆண்டிலிருந்து தமிழகத்தில் நடைபெறும் விழாக்களில் தமிழ்த்தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட வேண்டும் என்று நடைமுறையை ஏற்படுத்தினார். 2021 டிசம்பர் 12 தமிழ்த்தாய் வாழ்த்து கட்டாயம் பாடப்பட வேண்டும் என்ற அரசாணையை அன்றைய முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டார். தற்போதைய அரசு பதவியேற்று நடைபெறும் விழாக்களில் 3வதாக தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட்டது. இதனால் சர்ச்சைகளும் விமர்சனங்களும் எழுந்தன. இந்த சூழ்நிலையில்தான் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் அனைத்து அரசு நிகழ்ச்சிகளிலும் தமிழ்த்தாய் வாழ்த்து தான் முதலில் பாடப்பட வேண்டும் என்று தனி தீர்மானம் ஒன்றை இன்றைய தமிழக அரசு நிறைவேற்றியது. இந்த தனி தீர்மானத்திற்கு அனைத்து கட்சிகளின் தலைவர்களும் ஏகமானதாக இதை வரவேற்றுள்ளனர். இதற்கு நன்றி தெரிவிக்கும் பொருட்டு விஜய் அவர்கள் இந்த தீர்மானம் தமிழ்த்தாய்க்கு செலுத்தப்படும் உயரிய மரியாதை என்றும் தெரிவித்துள்ளார். தமிழ்த்தாய் வாழ்த்து என்பது ஒரு சாதாரண பாடல் நிகழ்ச்சி அல்ல. தமிழ் மொழிக்கும் தமிழ் பண்பாட்டுக்கும் மரியாதை செலுத்தும் நிகழ்வாக அது பார்க்கப்படுகிறது. அதனால்தான் நிகழ்ச்சி தொடங்கும் போது அரங்கில் இருப்பவர்கள் எழுந்து நின்று மரியாதை செலுத்துவது ஒரு முக்கியமான நடைமுறையாக உருவானது. ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். 1891 ஒரு இலக்கிய படைப்பில் இடம்பெற்ற பாடல். காலம் மாறியது, தலைமுறைகள் மாறின, ஆனால் அந்த வரிகள் மட்டும் தொடர்ந்து பயணித்தன. ஒரு நூலின் பக்கங்களில் இருந்த பாடல் பள்ளிகளுக்கு சென்றது, பொது நிகழ்ச்சிகளுக்கு சென்றது, அரசு விழாக்களுக்கு சென்றது, இறுதியில் தமிழகத்தின் மாநில பாடலாக உயர்ந்தது. இதுதான் ஒரு இலக்கிய படைப்பு மக்களின் வாழ்க்கையோடு கலந்துவிட்டால் என்ன நடக்கும் என்பதற்கான ஒரு சிறந்த உதாரணம். நாம் தினமும் பல பாடல்களை கேட்கிறோம். ஆனால் சில பாடல்கள் நம் காதுகளுக்கு மட்டும் கேட்பதில்லை. நம் வரலாற்றையும் நம் பண்பாட்டையும் நம் அடையாளத்தையும் நமக்கு நினைவூட்டுகின்றன. நீராறும் கடலெடுத்த என்ற அந்த வரிகள் ஒலிக்கும் போது நாம் ஒரு பாடலை மட்டும் கேட்பதில்லை, பல நூற்றாண்டுகளை கடந்து வந்த தமிழின் பயணத்தையே ஒரு சில நிமிடங்களில் நினைவு கூறுகிறோம். தமிழை நேசிக்கும் ஒவ்வொருவருக்கும் இந்த வரலாறு தெரிந்திருக்க வேண்டும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். மேலும் இப்படிப்பட்ட தமிழ் வரலாறு, சுவாரஸ்யமான தகவல்கள், நம் பண்பாடு மற்றும் மறைக்கப்பட்ட வரலாறுகள் பற்றி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு சுவாரஸ்யமான வரலாற்றுடன் சந்திப்போம். தமிழ் வாழ்க, தமிழ் வளர்க. நன்றி.